ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போவுமே ஒரு தப்பான விஷயமா தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் லக்கீலி அவனுக்கு எல்லாமே கரெக்டாக மாறிடும். அந்த மாதிரி விஷயங்களை மோஸ்ட்லி வந்து இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 6. என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒருத்த கெஞ்சிட்டு இருக்கான். நாங்கள் தான் ஷேடோ கார்டன் அப்படின்னு சொல்லி அவனை கொல்றான். நாங்கள் தான் ஷேடோ கார்டன், நாங்கள் தான் ஷேடோ கார்டன் அப்படின்னு ரோபோட் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சிட்டு உங்களுக்குள்ள எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குமோ, நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டேன், எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாச்சும் பண்ணி இருந்திருக்கலாம். சரிப்பா கவலைப்படாத, ஃபீலிங்ஸ் எனக்கு புரிதுவோம், ஃபீலிங்ஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவோம். இந்த வயசுலேயே தப்பான இடத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கவும், நான் அதை பற்றி பேசல, புதுசாக சாக்லேட்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, கேர்ள்ஸுக்கு அது ரொம்பவோ பிடிக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த வேர்ல்டோட சாக்லேட் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். முதல்ல இதை பாரு, கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ் இடத்துல சர்ச் பண்ணப்போ இந்த ஆர்டிஃபேக்ட் கிடைச்சது, இதை ரிசர்ச் பண்ணி என்ன நீ தான் சொல்லணும். சரி பார்னட் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்னு சரி சொல்றா, இந்த கிங்டம்ல ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான பொண்ணு நீ எல்லாருக்கும் தெரியும், உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏத்துக்கோமா, வேர்ல்டுல நிறைய இடத்துக்கு போக போற நீ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ரிம்சன் ஆடுற அவங்க பொண்ணுக்காக சேஃப்டிக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்லவும், அந்த புது டீமான அவங்க அப்பா கேட்குமோ, ஆமா இவங்க எல்லாம் நம்பிக்கையான ஆளுங்க அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. என்ன நடக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு அலெக்சியா சொல்லவும், ஆபத்தான விஷயத்துல மாட்டாம இருந்தா ஓகே தான் ஐரிஸ் சொல்லவும், கண்டிப்பா நான் அவன் பேரை காப்பாத்துவேன் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. ஒரு பெரிய கியூவே நிக்குது. 80 மினிட்ஸ் ஆகும் அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொல்றாங்க. ஏதோ கில்லர் வேற ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான், நம்ம பார்த்து நம்ம டோம்க்கு போயிடலாமா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறாங்க. என்ன கில்லர்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எஸ்கியூஸ் மீ, நாங்க ஒரு சர்வே எடுக்கிறோம், உங்களால அதுல கலந்துக்கிட முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கவும், அப்படின்னா நாங்களும் இதுல கலந்துக்கலாமா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவோ, சாரி ஒருத்தர் மட்டும் தான் அலவுடுன்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு நிக்காமையே நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு போறாங்க. என் ப்ரீவியஸ் லைஃப்ல உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரியே இருக்கு, இது எப்படி இங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேற எங்கேயோ கூட்டிட்டு போகும்போது சர்வேன்னு தானே சொன்னீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். ரூஃப் டாப்க்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்து உள்ள வரவேற்கிறாங்க. உங்களோட வருகைக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. டாமா அப்படின்னா இது உன்னோட ஸ்டோரா நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களோட விஸ்டம் எனக்கு கொடுத்ததுல தான் இது எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணிருக்கேன் மை லார்ட் அப்படின்னு வா சொல்றா. ஓ ஆமா, இடத்துல இருக்கிற சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதை விஸ்டம் ஆஃப் ஷேடோன்னு சொல்லியிருந்தேன், அதை வச்சு இவ இவ்வளவு தூரம் கிரியேட் பண்ணிருக்காளா. 7 ஷேடோஸ்லயே இவ தான் ரொம்பவே பிரில்லியன்ட், ஆனா அதே நேரத்துல அத்லட்டிக் இல்லாதவளோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க அரியணையில போய் உட்காருங்கன்னு வா சொல்றா. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் ஏதோ கிங்கா ஃபீல் பண்றேன், ஒரு எமினன்ஸ் இன் ஷேடோவா மாறின ஃபீல் எனக்கு கிடைக்குது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். இந்த உனக்கான பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட மேஜிக் பவரை கொடுக்குறான். நீங்க என்ன காப்பாத்தின அந்த முதல் நாள் நான் இந்த லைட்டை பார்த்தேன், அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது, இன்னைக்கு இந்த நாள் என்னோட மறக்க முடியாத நாளா மாறிடுச்சு அப்படின்னு வா சொல்லவும், இதுதான் பிசினஸா பண்ணிட்டு இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு, எல்லாம் நம்ம ஆர்கனைசேஷனுக்காக தான், நம்ம ஆர்கனைசேஷனுக்காக இப்போதைக்கு ரெடி கேஷா 1 பில்லியன் வச்சிருக்கேன்னு வா காமிக்கவும், நான் சொன்ன விஷயங்களை வச்சு இவ இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும், ரீசெண்டா கொலை பண்ணிட்டு இருக்க அந்த ஷேடோ கார்டன் சொல்லி தெரியுற ஆளுங்களை பத்தி தானே, அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு வா சொல்றா. அலெக்சியா நம்ம ஹீரோவை வெட்டியிருப்பா, அதுல நிறைய ரத்தமா இருந்திருக்கும், அதுதான் ஏதோ ரூமரா கிளம்பிடுச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல லார்ட் ஷேடோ, அப்புறம் இவ தான் நம்ம ஆர்கனைசேஷன்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவா, இவகிட்ட சூப்பரான ஸ்கில் இருக்கிறதுனால தான் லேடி ஆல்ஃபைவ்ல செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் லார்ட் ஷேடோன்னு வா சொல்றா. அப்புறம் எனக்கு சில சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஒரு காயினை எடுத்துருதான் ஃப்ரீயாவே தாரேன் அப்படின்னு வா சொல்றா. போச்சு ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, ஆனா ஒரு வழியா நம்ம சாக்லேட் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. இந்த அலெக்சியா ரொம்பவும் பொறுமை இழந்துட்டா, சும்மா இஷ்டத்துக்கு எல்லாரையும் இப்ப கொலை பண்ணிட்டு தெரியுறா போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபைட் பண்ற சவுண்ட் கேக்குது. சீக்கிரமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவோம், எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, இப்படியே விட்டா ஃபேன்ட்லயே போயிருவேன், இருக்க மலையும் என்னால அடக்க முடியல, நீங்க 2 பேரும் போங்க நான் வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ட்ரெயின் பேருமேன்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லவோ, ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, இது நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், மானத்தை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சீக்கிரம் போங்க என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நடிக்கவும், ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து ஓடுறாங்க. சரி என் வேலையை பார்க்கலாம், அலெக்சியா மத்தவங்களை கொல்றது எனக்கு பிரச்சனை இல்லைனா ஷேடோ கார்டன் நேமை யூஸ் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க தான் ஷேடோ கார்டன், நாங்க தான் ஷேடோ கார்டன் அப்படின்னு ரோபோட் மாதிரியே ஒருத்தர் சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைட் பண்றது அலெக்சியா, ஆனா அலெக்சியா அந்த ஷேடோ கார்டன் சொல்லி மார்டர் பண்ணல அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். நீ இப்படி பண்றது ஷேடோக்கு தெரியுமா அப்படின்னு வா கேட்கறா. இன்னும் 2 பேர் அங்க வராங்க. அலெக்சியா சூப்பரா ஃபைட் பண்ணாலுமே அவ கையில வெட்டியிருந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து அலெக்சியாவை கார்னர் பண்றாங்க. இதுக்கு மேல அவளால ஓடுறதுக்கு இடம் இல்ல. அப்போ அந்த முன்னாடி நிக்கிறவன் இறந்து போறான். பார்த்தா நம்ம ஹீரோ வேற லெவல்ல என்ட்ரி கொடுக்குறான். ஷேடோ கார்டன் நேம தப்பா யூஸ் பண்ணா அதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள கொல்ல போகவும் 2 பேர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. ஷேடோ ஒரு நிமிஷம், இங்க யார் கூட ஃபைட் பண்றீங்க, எதுக்காக ஃபைட் பண்றீங்க அப்படின்னு அலெக்சியா கேட்கவும், நீ இதுல இருந்து விலகி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். அந்த 2 பேரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நின்னா, என்
என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியில் தப்பிக்க முடியும்னு நினச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒருத்தனை கொள்றான். லார்ட் ஷேடோ இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த நியோ பொண்ணு வந்து சொல்கிறா. சரி நீ ஏதோ ஹேண்டில் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். அட்டாக் பண்ணலாம் நம்ம போகவும் நியோ அவனை அசால்ட்டாக வெட்டுறா. லார்ட் ஷேடோ மாதிரி நான் இறக்க குணம் படைச்சவா கிடையாது அப்படின்னு வா சொல்கிறா. நம்மளோட ஹியூமன் பப்பட் செத்துட்டான். அது போக கூட இருந்த அந்த 2 பேரும் செத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம் டார்க் நைட்டுன்னு கேட்கவும் தேவையான பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும் அதை எடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்படின்னா இப்போ கொலை பண்ணிட்டு இருக்குது ஃபேக்கான ஷேடோ கார்டனான்னு ஐரிஸ் கேட்கவும் ஆமாம் ஷேடோ அப்படி தான் சொன்னான் அப்படின்னு அலெக்சியா சொல்கிறா. குரூப்ல இருந்த எல்லாருமே ஸ்ட்ராங் ஃபைட்டர்ஸ் தான் ரிப்போர்ட்ல எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் கல்ட் ஆஃப் டியாப்ளோவை எதிர்த்து சண்டை போடுறதா தான் ஷேடோ சொன்னான். இந்த 2 குரூப்ல யார் கெட்டவங்க நீ நினைக்கிறேன்னு அலெக்சியா கேட்கவும் 2 குரூப்பும் தான் என் கிங்டம் அழிக்க யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. இந்த பையன் தானே நான் ஃபேன்ட்லயே பாத்ரூம் போனது அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பத்தி பேசுறாங்க. யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க. எக்ஸாம் வரப்போது படிச்சிங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். அதை விட முக்கியமான விஷயம் நேத்துக்குள்ள சாக்லேட்டை கொண்டு வந்தியான்னு கேட்கவும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சாக்லேட் ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்குறான். நம்மளோட வயசு கூட இருக்கிற பொண்ணு கிட்ட போய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் பாக்குறான். பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டரா இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னடா கொடுக்குற அப்படின்னு ஒருத்தன் வந்து பிடிச்சிட்டு போறான். நான் இவனை மாதிரி முட்டாள்தனம் பண்ண மாட்டேன். நான் கொடுக்க போற பொண்ணை பத்தி ஆல்ரெடி நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. என் பிளான் பக்காவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னொரு ஃப்ரெண்ட் போனா ஐயோ என்ன ஃபாலோ பண்ணி வந்து ஸ்டாக்கர் அப்படின்னு அந்த பொண்ணு அவனை அடிக்கிறா. நான் பாக்குற ஃபர்ஸ்ட் பொண்ணு கிட்ட அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி பார்னட் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோ அவளை பார்த்துட்டு இதை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட சாக்லேட்டை கொடுத்துட்டு போறான். இவன் அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அந்த செரி பாக்குறா. சரி அந்த மேஜிக் ஆப்ஜெக்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. கிரிம்சன் கார்ட்ஸ் அவ கூடவே தான் இருக்காங்க. ஹீரோ கொடுத்த சாக்லேட் அவ பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒன்று பாக்குறான். இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கவா. ஓ சாக்லேட்ஸா ரீசெண்டா இப்போ இதுதான் ட்ரெண்டிங்னு அவங்க அப்பா சொல்லவோ ஒரு பையன் என்கிட்ட இதை கொடுத்தானு வா சொல்றா. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் கிஃப்டா இதை உன்கிட்ட கொடுத்துருக்கான். கண்டிப்பா அவன் பதில எதிர்பார்த்து அவன் காத்துட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்குமோ அப்படின்னு அவ யோசிக்கிறா. நீ இப்படி தனிமையிலேயே படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணாம மத்தவங்க கூடயும் மிங்கிள் ஆகு. ஆமா அந்த ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு வா சொல்றா. அவங்க அப்பா இருமிட்டு இருக்கவும் ஓகே தானே வா கேட்கறா. நான் முன்ன இருந்ததை விட இப்போ ஹெல்த்தியா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு தான் நீ இருக்கியே அப்படின்னு அவர் சொல்லவும் எங்க அம்மா போன அப்புறம் நீங்க என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் உங்க அம்மா மாதிரியே நீயும் திறமசாலி நான் தான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஷேடோ கார்டன்கிற பேரை சொல்லிட்டு வேற யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை அலெக்சியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சுக்கிட்டான். ஆனா அலெக்சியா இல்லங்கிறத லேட்டா புரிஞ்சுக்கிட்டான். ஜெய்னானோட இடத்துல இருந்து எடுத்த ஒரு மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் என்னங்கிறதே தெரியல. செரி அதை பத்தி ரிசர்ச் பண்ண சொல்லி ஐரிஸ் கொடுத்துருக்கா. அண்ட் செரியோட சேஃப்டிக்காக நம்பிக்கையான அந்த கிரிம்சன் நைட்ஸ்ல இருக்கிற 2 பேரை ஐரிஸ் விட்டுட்டு போயிருக்கா. அண்ட் நம்ம ஹீரோ சும்மா கொடுத்த சாக்லேட்டை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த செரி தப்பா நினைச்சுக்கிட்டா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.